வசனம் தியானத்தின் தலைப்பு: நாம் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழிநடத்தும் தேவன். சங்கீதம் 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் போது அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஆண்டவர் அவர்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை பற்றி நெகேமியா 9:12 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் நடந்து சென்றபோது பகலிலே வெயிலுக்கு நிழலாக மேக ஸ்தம்பத்தினால் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினால் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். ஒவ்வொரு நாளும் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் அறியாத வனாந்தர பாதையிலும் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். யாத்ராகமம் 13:21-22 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. வனாந்தரத்திலும் அவர்கள் புசிப்பதற்கு மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாக வழிநடத்த ஆண்டவர் நமக்கு முன் செல்கிறார். நாம் நடக்க வேண்டிய செம்மையான வழியை அவர் நமக்கு காட்டுவார். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவதற்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பத்திரமாக வழிநடத்த எங்களுக்கு முன் செல்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவின்றி வழிநடத்தி வருகின்ற தேவனை பின்பற்றி நடப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.